தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இருவரில் யார். கடந்த நாட்களிலே மூவரில் யார் என்று ஒரு 5 பகுதியாக கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். இந்த நாளிலே இருவரில் யார் என்ற கேள்விக்கு விடையை இந்த முதலாம் பாகத்திலே பார்ப்போம். அதற்காக அந்த இருவரில் யார், அந்த இருவர்கள் சொல்லி யாரை குறிப்பிடுகிறார் என்று மத்திய 8ஆம் அதிகாரத்திலே உள்ள பகுதியை நம்ம திருப்புவோம். அந்த பகுதியிலே 19 22 வரை வாசிக்கும் போது 2 பேர் இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. 19ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்லி அங்கே அவனுக்கு பதில் சொல்லுகிறார். அவருடைய சீசர்கள்ல ஒருத்தன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அதற்கு இயேசு, மரித்தோர் நாங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இந்த 2 பேரில் யார் என்ற கேள்விக்கு இன்றைக்கு இந்த பகுதியில் விடை காண போறோம். முதலாவது ஒருத்தன் எங்க போனாலும் நான் வரேன்னு சொல்றேன். எங்க போனாலும் சரி நான் உங்களை பின்பற்றி வரேன் ஆண்டவரேன்னு சொல்றேன். இரண்டாவது ஒருத்தன், என் அப்பா செத்துட்டாரு, நான் போறேன், எனக்கு உத்தரவு கொடுங்க, அடக்கம் பண்ணணும்னு சொல்லி நியாயமான கோரிக்கை அவன் சொல்றான். இந்த 2 பேர்ல வர்றேன் அப்படின்னு சொல்றவன வேண்டாம்னு சொல்றாரு, போறேன்னு சொல்றவன தடுத்து என்னை பின்பற்றிவான்னு சொல்றாரு. காரணம் என்ன, அர்த்தம் என்ன? இந்த 2 பேர்ல ஒருவனை கர்த்தர் ஏன் தெரிந்து கொள்கிறார், ஒருவனை ஏன் புறக்கணிக்கிறார் என்ற காரியத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். முதலாவது சொன்னவன் வேதபாரகன். அவன் யாரு? வேதபாரகன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதபாரகன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, வேத அறிஞர், வேத பண்டிதர், அறிவாளி, ஞானி. இன்னைக்கு உள்ள ஆளுகள் மாதிரி PhD பட்டம், முனைவர் பட்டம், பிஷப் பட்டம், ரெவரண்ட் பட்டம், டாக்டர் பட்டம், எத்தனையோ பட்டங்கள் பெற்ற அறிவாளிகள் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அறிவாளி தான் வேத பாரகன். வேதத்தை பாராம சொல்றவன், பாராயணம் பண்றவன், பாட்டா பாடுறவன். நீ எத்தனையோ பேர் பிரசவம் பண்ணாம பாட்டா பாடுறான் பாருங்க வேதத்தை. வேத பாரகன், பாட்டா பாடுறவன், வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கேன்னு சொல்றாங்களே சிலரு, அந்த மாதிரி ஆள் தான். அப்ப அவன் வந்து இவருடைய பிரசங்கத்தை கண்டு நல்லா தான் இருக்கு, நம்ம வேத அறிவும் அவர் பிரசங்கத்தையும் 2 மிஸ் பண்ணோம்னா பெரிய அளவுல வந்துருவாங்கன்னு சொல்லி அவன் நினைப்புல அவன் சொல்றான். ஏசி நினைச்சிருந்தா ஏகப்பட்ட வேதவாரம் பரிசைகளை சேர்த்திருப்பாரு. ஏன்னா அவங்க தானே படிச்சவங்க. இன்னைக்கு ஊழியக்காரர்களா வர்றதுக்கு தகுதி என்னடா கேட்கிறாங்கன்னா, பைபிள் காலேஜ் படிச்சிருக்கீங்களா, எந்த டிகிரி படிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா, இன்னைக்கு கேட்கிறான். எல்லா தகுதியும் உள்ள அவன் ஏசு என்ன சொல்றாருன்னா,
நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. மனசுகுமாரனுக்கோ தலை சாய்க்கிறது கூட இடம் இல்லப்பா எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அர்த்தம் என்ன? நரி மூளை எழுதுற நரி கூட பொந்து இருக்கு, அதுல போய் நுழைஞ்சுக்கணும் மழை வந்தா. குருவி கூடு கட்டி அது இருக்கும். எனக்கு அந்த நிலைமை இல்லப்பா. தூங்குறது கூட நிம்மதியா தூங்குறது கூட ஒரு வீடு இல்லை. உண்மையிலேயே நான் வாழ்க்கையில எந்தெந்த வீடு கட்டணோ அங்கெல்லாம் நான் குடியிருக்கிறது இல்லை. பொதுவா என் நிலைமை கடைசியில எல்லாம் திருத்தி இங்க தலை சாக்கி இடம் இல்லை. நம்ம மழை பெய்யுது இருக்க முடியல, மேல போனா மேலே இருக்க முடியல, தலை சாக்கி ஒரு பாஸ்டருக்கு ஒரு வீடே இல்லை. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு இத்தனை வருஷமா இருக்கேன். இயேசு கிறிஸ்து அப்படின்னா கப்பல்ல கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாரு. அப்பா சாக போறேன், தூங்குறது கூட முடியல அவர். அதனாலதான் தனித்து வனாந்திரத்தை தனித்து போய் ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்றது கூட அவரால் முடியல. வனாந்திரத்தில் இருக்கிறான்னு சொன்னா அங்கேயும் கேள்விப்பட்டு ஜனங்க கால்நடையா போறாங்க, அங்கேயும் போய் கேட்கிறாங்க. நிலைப்பாடுல இல்ல. அதனால நீ பெரிய சொகுசா வாழ்ந்தவன், ஏசி இல்லாம நீ இருக்க மாட்ட. அதனால நான் பரதேசி பண்டாரம் கால்நடையா நடந்து போகிட்டு இருக்கிறவன், எனக்கு உனக்கு ஒத்து வருமாப்பா? நீ எங்க போனாலும் ஏசிய கேட்ப, ஓசியா கேட்ப, தலைகாணி இல்லாம தூங்க முடியாதுன்னு சொல்லுவேன், போர்வ இருக்காண்டவரேன்னு கேட்பேன். அதனால உனக்கு பணிவிடை செய்யறதுக்கே பாதி உயிர் போயிடும். அதனால உனக்கு எங்களுக்கு ஒரு செட் ஆகாதப்பா. அதனாலதான் மீன் பிடிக்கிறவங்களை, பாமர மக்களை, படிப்பறிவு இல்லாத ஏழைகளை, பேதைகளை, ஒரு அறிவும் இல்லாத சாதாரண மக்களை சீசரா தெரிந்து கொண்டது காரணம் அதுதான். எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் சகிக்கணும். இந்த மாதிரி வேதமான சொகுசா இருக்கிறவனை போய் ஊழியத்துக்கு அழைச்சா அவன் நல்லா இருப்பானா? இன்னைக்கு உள்ள பாஸ்டர்கள் பெரும்பாலும் 90% சொகுசா இருக்கிறவன் தான். ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்ல, அதுக்கு கார்லயே போய் அங்க நிக்கணும். இப்படி திரும்பினா ஒரு ஆள் பணிவிட, இங்கிட்டு திரும்பினா ஒரு ஆள் பணிவிட. நான் போதகரை சொல்றேன், இப்படி இருக்காங்கல்ல. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அவரை ஏந்துறதுக்கு 4 பேர் இங்க பின்னாடி ஏந்திக்கிட்டே போய் பெட்ல போய் போடுறது. அப்படி என்னடா அப்ப ஏன் பிரசங்கம் பண்ண, அப்படி என்ன உனக்கு என்ன உனக்கு பணிவிட செய்யறதுக்காகவே ஏகப்பட்ட பேரு அடிமைகளாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி வச்சதே இல்லை. அப்புறம் 12 சீசர்களை அவர் தான் காலை பிடிச்சி கல்வினார் தவிர அவங்களை யாரு என் காலை பிடிச்சி அனுப்பி விடுறான்னு இது வரைக்கும் சொன்னதாக எங்கேயும் கிடையாது. அப்பேற்பட்ட உயர்ந்தவர் தலைவன் பணிவிடக்காரனாகத்தான் இயேசு இருந்தார் தவிர பணிவிடை கொள்ளும்படி அவர் வராமல் பணிவிடை செய்யவும் அநேகருக்காக தன் ஜீவனை கொடுக்கவுமே மனசுகுமார் வந்திருக்கிறார் என்று அடிக்கடி சொல்வார். நரின்னு சொல்றாருடைய அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் ஏரோதை குறிக்கும். ஏரோதை பார்த்து நரிக்கு போய் சொல்லி சொன்னார். அவனுடைய குடி என்ன? அரண்மனை. ஏரோதுக்கு அரண்மனை இருந்தது. அந்த குடியில மழை வந்தாலும் கவலை இல்லை, வெயில் அடிச்சாலும் கவலை இல்லை, காற்று அடிச்சாலும் கவலை இல்லை. குடியில ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி அரண்மனையில அவனுக்கு ஒரு பாதுகாப்பு. அவன் நரி. ஆகாயத்து பறவைகள் அதோட அர்த்தம் என்ன? சாத்தானை குறிக்கும். ஆகாயத்து அதிகார பிரபு என்று அவனுக்கு பேரு. ஆகாயத்து மண்டலக்குள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள் என்று அவனுடைய சேனைகளுக்கு பேரு. சில பறவைகள் வலி அருகே போட்ட விதைய பச்சித்து போட்டதாக சொல்றாரு.
அந்த பச்சித்து போடுறது சாத்தான் இருதயத்திலிருந்து வசனத்தை திருடி கொண்டு போகிறான்னு விளக்கம் கொடுக்கிறாரு. ஆகவே அந்த பறவைகள் என்பதும் நரி என்பதும் உலக ராஜாக்களையும் சொகுசா வாழக்கூடியவங்களையும், அந்த பறவை என்பது பிசாசுடைய அந்தகார கிரிகளுக்கும் ஒப்பனையா உலகத்தை குறித்து ஒப்பிட்டு மனசுகுமாரனுக்கும் தலை சாக்கிய இடமில்லை என்று அங்கே சொல்ற விதத்தை கவனிங்க. இந்த வேதபாரனுடைய தன்மைகள் என்ன? இவனை குறிச்சு நல்லா இயேசு அறிஞ்சிருந்தார். இயேசு சும்மா வந்த உடனே ஊழியத்துக்கு வந்துடல. சில ஆளுங்க கொஞ்சம் வசனம் தெரிஞ்ச உடனே பாஸ்டர் பாஸ்டர் ஊழியம் ஊழியம் சொல்றான். தயவு செய்து அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. பாஸ்டர்களோட அதிகமாகவும் பழகாதீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, எந்த பாஸ்டரா இருந்தாலும் சரி அளவோட இருந்துக்குங்க. இப்படி இருங்க, இப்படி போயிடாதீங்க. அடிக்கடி நான் அதை சொல்லுவேன். இப்படி இருங்க, பட்டும் படாம. ஐயா சோதரையா நல்லா இருக்கீங்களா, ஜோபன் ஐயா காட்சி வச்சுக்கலையா, ரொம்ப தான் குடும்ப நண்பர் மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி இப்படி போயிடும். ஏன் அப்படின்னா நல்ல ஊழியக்காரன் தான். அக்கினி ஜுவாலையும் போட்டுருக்கு. ஊழியக்காரன் அக்கினி ஜுவாலையா நல்ல ஊழியக்காரனா இருந்தா அக்கினி ஜுவாலை. சில ஆளுங்க சொல்லுவாங்க நல்ல ஊழியர்களோட ஐக்கியமா இருக்கலாம் பாஸ்டர், சரியில்லாத ஆளுக்கு தான் நாங்க ஒதுங்குவோம். ஏன் நல்ல ஊழியக்காரன் தான் அங்க சொல்லியிருக்கு. எபிரேயர் 1:7 நம்முடைய ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலையா. அக்கினி ஜுவாலை கிட்ட போய் நான் நெருங்குறேன்னா நீ பொசிங்கிற, நீ அக்கினி கிட்ட போனீங்கன்னா நீ நல்லா இருப்பியா? அதனால பக்கத்துல இருந்தீங்கன்னா அந்த அனல் அடிக்கும். ஆவியில எப்படி இருங்க, அந்த ஆவியில அனலா இருக்கிறோம்னா பக்கத்துல இருந்தா அனல் ஒட்டி வந்தா பொசிக்கிடுவீங்க, புரியுங்க. அதனால ஊழியக்காரன் பக்கத்துல இருந்தா, நல்ல ஊழியக்காரன் பக்கத்துல இருந்தா அவன் அனல் உண்டாகும். நீ ஊழியம் செய்யலாம், நீ நல்லா இருக்கலாம், சத்தியத்தை அறிஞ்சிக்கலாம். பக்கத்துல இருந்து நெருங்கி போனீங்கன்னா உன் கெதி என்ன? குளிர்காலத்துல தீய போட்டு குளிர நம்ம உடம்ப பாதுகாத்து கொண்டதுக்காக கையை இப்படி இப்படி வைப்பீங்க. ஓரளவுல கொஞ்சம் தூரமா இருந்தா தான் அந்த அனல் அடிச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கேன்னு சொல்லி அப்படியே தீய போய் அண்ணா தீயோட ஒப்புட்டு ஆஹா இந்த தீயன்னு சொல்லி தீய நீ கைய வச்சீங்கன்னா என்ன இருக்கும் கை? அந்த மாதிரிதான் ஊழியக்காரன் நெருங்காத, அந்தரங்கங்களை தெரிந்து கொள்ளாத. ஊழியக்காரன் எங்க போறான் எங்க வர்றான், அந்தரங்க என்ன அண்டர் கவுண்ட் என்ன, அவருடைய காரியங்கள்லாம் வாட்சி இதான உன் வேலை. தயவு செய்து எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் ரொம்ப வாட்ச் பண்ணி ரொம்ப அவன் குடும்ப காரியங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு அவசியமே இல்லை. அவன் வாயிலிருந்து கர்த்தர் பேசுறாரா, அது கர்த்தருடைய வார்த்தை தான். அதோட அதுல நீ வளர்ந்துக்கிட்டே இயேசு கிறிஸ்துவ அண்டிக்கிட்டே போகணுமே தவிர பாஸ்டர் அண்ணா பரலோகத்துக்கு போயிடலாம்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க. அவன் எந்த போதவரும் அப்படி கிடையாது. அப்படி சொன்னான்னா அவன் கள்ள போதக. எந்த ஊழியக்காரனையும் நம்பாதீங்க. அதனால இவனுடைய தலங்கள் எல்லாம் அறிந்திருந்தார் இயேசு. 30 வருஷம் வரைக்கும் அவர் ஓய்வு நாள்ல ஆலயத்துக்கு போனாரு, ஜலகாச்சாரங்களை அந்த முறைகளை கையாண்டாரு, விருத்தே சேதனம் எல்லாம் பண்ணப்பட்டாரு. பண்டிகைகள்லாம் அந்த அம்மா கூட்டிட்டு போயிருக்கு, பண்டிகைகளை கூட காணாம போயிட்டாரு. 30 வயசு, 1-2 இல்லை. ஆனா அவனுடைய ஊழியம் எத்தனை வருஷம்? 3 வருஷம் தான். 30 வயசு நல்ல வேதபாரகர்னா யாரு, பரிசேயர்னா யாரு, பழைய ஏற்பாடுனா யாரு, நியாயப்பிரமாணம்னா என்ன, 10 கட்டளை என்ன, எல்லாம் கரைச்சி குடிச்சவர் இவரு. ஆனா அந்த நேரத்துல ஒரு வார்த்தையாவது வாய் திறந்து நீ சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, வேதபாரம் பரிசெய்யரை குறை சொன்னதாக அந்த 30 வயசு சர்வீஸ்ல ஊழியக்காரன் ஆகிறதுக்கு முந்தி வாயை திறந்து அவர் சொல்லவே இல்லை. அவர் ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் 10:5 முதல் மலை பிரசங்கம் அவர் வாயை திறந்து நம்முடைய சீசர்களுக்கு உபதேசி சொன்னது என்னவென்றாலும் தொடங்குது. இதை ஏன் சொல்றேன்னா, உங்க வீட்டுல விசுவாசியா இருக்கிற அளவுல தேவன் உன்னை அங்கீகரித்து உன்னைய ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி
பேசக்கூடாது. யாக்கோபு 3:1 சகோதரரே, அதிக ஆக்கினி அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என்று. அதிக தண்டனை வரணும் இருக்கு. அது ஆணும் சரி பெண்ணும் சரி, அதிக தண்டனை கிடைக்கும். போதகராக கூடாது நீங்க. அதனாலதான் இவன் வேத பாரதியில் இயேசுவை ஆண்டவரேன்னு சொல்லல, போதகரேன்னு சொல்றான். அந்த வசனத்தை பாருங்க, 8:19. அப்பொழுது வேத பாரதி ஒருவன் வந்து போதகரே, அப்பதான் இவனை போதகரன்னு அவர் சொல்வாராம். ஆனா சீசன் அப்படி சொல்லல. சீசன் சொல்ல போது ஆண்டவரேன்னு தான் சொல்றான். இவன் பாரு, நான் போதகரேன், நீயும் ஒரு போதகரே. அந்த மாதிரி சிலர் பாஸ்டர் சொல்றதுக்கே விரும்புறான். ஆனா அவன் விசுவாசினா, சகோதரர் தான். ஆனா அவன் விருப்பம் பாஸ்டர் 2 பேர் சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி பாஸ்டர் தான். தயவு செய்து அந்த அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. அதிக ஆக்கினி தண்டனை இருக்கு. எத்தனையோ பேர் அந்த மாதிரி போய் ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்டினது எனக்கு நல்லா தெரியும். இன்ன வரைக்கும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் தான் இருக்கான். அதிக தண்டனையே போட்டிருக்கு. ஏதோ ராஜா அரசியல்வாதி பிரசங்கம் பண்றான். அப்போஸ்தலர் 12 பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்றானே போட்டிருக்கு. அவன் பிரசங்கித்தால் ஜனங்கள்லாம் கையை தட்டி, இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம், நல்லா பேசிட்டான்னு சொல்லி எல்லாம் கையை தட்டலாம். இன்னைக்கு அநேக அரசியல்வாதிகள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அநேக அரசாங்க வேலை செய்யறவர்கள் வேலையில் இருந்தாலும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரிட்டையர்ட் ஆனாலும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவங்களுக்கு சும்மா தானே இருக்கா, பிரசங்கியார் ஆகிவோம். அவனுடைய பதவியை பயன்படுத்தி பெரியார்னு சொல்லி அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜனங்களுக்கு பாவம் என்ன தெரியும்? ஒரு பெரிய நீதிபதி ரிட்டையர்ட் ஆகி பேசுறாருன்னா, அல்லது அந்த ஸ்தானத்தில் இருந்துகிட்டே வந்து பேசுறாருன்னா, ஜனங்களுக்கு நீதிபதியே பேச மாட்டாங்க. நல்லா அருமையா கரெக்டா உடனே கேட்பாரு, எப்படி பேசுறேன், எப்படி பேசுறேன், நல்லா இல்லையா சொல்லுவான். நல்லா இருக்கு சொன்ன உடனே ஆகா பரவாயில்ல போதகராக விரும்புறான். ஆனா வசனம் போட்டிருக்கு, தேவதூதன் அவனை அடித்தான். அவன் எப்படி செத்தான்? புழுத்து செத்தான். நல்ல சாவு கூட இல்ல. நீங்க அநேகர் இந்த நிலைமையில தான் இருக்கான். இது வரைக்கும் செஞ்ச பாவம் போதா வந்து போதகராக நினைக்கிறீங்களோ? பிரசங்கம் பண்ண ஆசையா? அதனாலதானே தடி எடுத்தவெல்லாம் தண்டை மாதிரி, இன்னைக்கு பைபிள் எடுத்தவெல்லாம் பாஸ்டர்னு ஒரு ஊருக்கு 10-20 சபை இருக்கு. வியாபாரமா போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவை அறிவு, அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையில ஒரு சபை இருந்தா சந்தோஷப்பட்டு பக்கத்துல இதுல உள்ளவனை போய் ஒரு விசுவாசியா இருந்தாலும் அந்த சபைக்கு போவான். பக்கத்துல என் வீடு பக்கத்துல ஒரு விசுவாசி இருக்கான், இங்க வரல. ஏன்னா அவருக்கு ஆத்மா பாரம் கிடையாது, காசு போயிடும், ரசம் பாகம் போயிடும், காணிக்க போயிடும். இப்படிப்பட்டவே ஊழியக்காரன் எப்படி சொல்ல முடியும்? சுவிசேஷம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சொல்ல நாடுகிறேன்னு பவுல் சொன்னானே. ஒரு ஊர்ல ஒரு சபை இருந்தா சந்தோஷம். மத்தவங்க எல்லாம் அங்கேயே போகல. இதெல்லாம் ஒரு ஊழியக்காரன். இந்த சபை கட்டப்படாவிட்டா நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், உண்மையிலே இருக்க மாட்டேன், விட்டு கொடுத்துட்டு போயிருவேன். சபை இருக்கே, என்ன செய்ய? ஆத்துமாக்கள் இருக்காங்களே, அனாதியா விட்டுட்டு நான் போக முடியாது. இந்த சபை இருக்கும் போதே அநேகர் போட்டியா சபை ஆரம்பிச்சாங்க, ஊழியத்தை செஞ்சாங்க. நம்ம சபை விசுவாசிகளையே இங்க வந்து சந்திச்சு கூடையிலேயே மீன் பிடிக்கிறவன், கடல்ல மீன் பிடிக்கணும், கடல்ல மீன் பிடிச்சு கூடையில போட்டிருந்தா அந்த கூடையில தூண்டி போடுறது எவ்வளவு கேவலம். இப்படிப்பட்டவன் தான் இந்த வேத பாரக சேர்ந்தவன். போதகரே அப்படின்னா இவனும் ஒரு போதகர்னு அவன் சொல்லுவாங்க. இவனுடைய தன்மைகள் என்ன? ஒரு 5 காரியத்தை சொல்றேன். இயேசு நல்லா அறிஞ்சதுனாலதான்
இவனை மறைவன் சொல்லவனை ஓரம் கட்டி வெளியே போடான்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. 5 காரியம் இவங்கிட்ட இருக்கு. அதை நான் சொல்றேன். மத்தேயு 23 அதிகாரத்துல இந்த 5 விஷயத்தை ஒன்னா பார்க்கிறோம். முதலாவதாக மோசேயின் நியாயப்பிரமாண வழியிலே இவங்க நடக்கக்கூடிய ஆளுங்க. மத்தேயு 23:2 வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்களுடைய டைப்பு மோசேயினுடைய ஆகமங்கள், பழைய ஏற்பாடு, இதைத்தான் பேசுவாங்க. வாயை திறந்தா இதைத்தான் பேசுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ போதகர் என்ற போர்வையிலே பேராலே அநேக வேதபாரகர், நியாயப்பிரமாண போதகர்கள் இன்னைக்கு சபையில இல்லாம இல்லையே. நீங்க தான் பாக்குறீங்கல்ல. வாயை திறந்தா பழைய ஏற்பாடு தான். வாயை திறந்தா மோசே வந்தா, ஆரோன் வந்தா, யாக்கோபு வந்தா, ஆபிரகாம் போனா, அவன் வந்தா, இவன் வந்தான்னு 24 மணி நேரம், 2 மணி நேரம், 1.5 மணி நேரம் அதையே தாயா பேசுறான். ஆனா அவன் யாரையும் கிறிஸ்தவ போதகர்னு சொல்றான். வெக்கம் இல்லாம கிறிஸ்தவ போதகர் கிறிஸ்தவத்தை பத்தி தான் நான் சொல்லணும். இயேசுவை அறிகிற அறிவுதானே நித்திய ஜீவன். அதைத்தானே நீ சொல்ல அழைக்கப்பட்டிருக்க. நீ அவருக்கு சீசனா இல்ல மோசேயுக்கு சீசனா? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை தான் அதிகமா பேசுவாங்க, செய்வாங்க. இப்படிப்பட்ட விசுவாசியா வந்தாலும் டேஞ்சர், பாஸ்டரா வந்தா அதோட டேஞ்சர். அப்போஸ்தலர் 15 அதிகாரத்திலே ஒரு வாக்குவாதம், சண்டை நடக்குது. கிறிஸ்தவர்களான வேதவார பரிசேய சமயத்திலிருந்து வந்து கிறிஸ்தவர்களான சீசர்களான அவங்க எதையும் நடக்கணும், எதையும் பழைய ஏற்பாட்டையும் போதிக்கணும், நடத்தணும்னு ஒரு சண்டை வந்துச்சாங்க. இங்க 15 அதிகாரம் 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, நீங்க மோசேயினோட முறைப்படி விருத்தசேதனை செய்யாவிட்டா ரசிக்கவே பட மாட்டீங்கன்னு ஒரு பிட்ட போடுறான். ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு மோசேயினுடைய விருத்தசேதனத்துக்கு ரட்சிப்புக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி பேசலாம் பாருங்க. அதுல 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பெரிய சண்டை வருது. அப்போஸ்தலர்கிட்ட போவோம், பஞ்சாயத்துக்கு போறாங்க, பெரிய சண்டை வருது. அந்த 5ஆம் வசனத்தை படிங்க. அவ ஒரு சமயம், அது ஒரு மதத்தை பரிசெய்ய சதி செய்ய சமயத்தை சேர்ந்தவன், அதுல இருந்து விசுவாசிகளான கிறிஸ்தவர்களான சிலர் உண்மையிலேயே விருத்தசேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி கற்பிக்கிறது அவசியம் அப்படின்னு சண்டை போட்டோம். பெரிய வாக்கு 7ஆம் வசனம் பாத்தீங்கன்னா பெரிய சண்டை, வாக்குவாதம் நடக்குது. இந்த தொந்தரவெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டாம்னு சொல்லிதான் ஆரம்பத்திலே ஓரம் கட்டார். பேசுவான்ல வந்தா, ஏன் மோசையோட கர்த்தர் பேசலையா? ஏன் நியாயப்பிரமாணம் வேதம் தானே, அது கோயில் தானே கட்டினா? இந்த தொந்தரவு விளக்கம் சொல்லி ஓய்வு விட ஆரம்பத்திலே ஓரம் கட்டுறதா நல்லதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் தீர்மானம் பண்ணார் இயேசு. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவ போதகரா இல்ல. சகோதரனே, நான் ஒரு காலத்திலே அறியாம இருந்தவன் தான், தெரியாதவன் தான். அந்த கிறிஸ்தவங்க பேச்ச கேட்டு, போதகர்கள் பேச்ச கேட்டு, இறையில் கல்லூரி பேச்ச கேட்டு நாசமா போய் கெட்டு போனவன் தான். கடைசியில காண்டவர் கண்ணை திறந்து இந்த அப்போஸ்தல உபதேசத்துல கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து தான் மெயின், அவருடைய அப்போஸ்தலர் தான் மெயின், இதுதான் கிறிஸ்தவம் என்பதை கண்டுபிடிச்சேன். நீங்களும் ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, தயவு செய்து இந்த வார்த்தையில உள்வாங்க. நம்ம முன்னாடி போதிச்ச போதகர்கள்லாம் தப்பா தான் போதிச்சிருக்காங்க, தவறாத்தான் போதிச்சிருக்காங்க. பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கே வித்தியாசம் தெரியலையே. வார்த்தையிலேயே பழைய ஏற்பாடுன்னு வார்த்தையில வருது இல்ல, அது கூட உனக்கு புதிய ஏற்பாடுன்னு வருது இல்ல, தெரியலையா? இந்த 2020 பழைய வருஷம் ஆக போகுது, 2021 புது வருஷம் வரப்போகுது. இது போலதான் உனக்கு தெரியாம இருக்கு. புது வருஷம் பழைய வருஷம் சொல்றீல்ல, இந்த வித்தியாசத்தை புரியாதவன் என்னையா நீ மனுஷன்? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 14-15ஆம் வசனத்திலே பழைய ஏற்பாடுன்னு
அங்க சொல்லியிருக்கானே. மோசேயின் ஆகமங்களை படிங்க. அவர்களுடைய மனது, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனது கடினப்பட்டது. இந்த நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் போது அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் இன்ன வரைக்கும் வாசிக்கும் போது இந்நாள் வரைக்கும் அந்த முக்காடு அவங்க இருதயத்திலே அந்த முக்காடு இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் அவங்க என்னைக்கு மனம் திரும்புறாங்களோ பழைய ஏற்பாட்டுக்காரங்க மோசேயின் ஆகமங்கள் உள்ளவங்க இஸ்ரவேலர்கள் யூதர்கள் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் மனம் திரும்புறாங்களோ அன்னைக்கு தான் அந்த பழைய ஏற்பாடு முக்காடு எடுபட்டு போட்டுது தெளிவா. அதனாலதான் இயேசுவின் முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கன்னு சொன்னார், ஆரம்பிச்சார். மத்தேயு 4:17 முதல் பிரசங்கமே அதான். அதனால தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு பேசுகிற மணிக்கணக்கில் நியாயப்பிரமாணத்தை பேசுகிற போதகர்களே, அதை பின்பற்றி போகிற பெயர் கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், மனம் திரும்புங்க. அந்த முக்காடு உங்க இருதயத்தை விட்டு போகணும்னா நீ இயேசுகிட்ட வசனத்தை, இயேசுவின் பிரசங்கத்தை கேட்கணும். இயேசு பரலோகத்துக்கு போகும்போது எதை போதிங்கன்னு சொன்னாரு சீசர்களுக்கு? மத்தேயு 28:19-20 நான் உங்களை கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன், மோசே கட்டளையிட்டது இல்ல, நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன். ஆனா இந்த வேதபாரகன் வந்திருந்தா இயேசுவின் கட்டளையோட மோசே கட்டளையும் சேர்த்து மிஸ் பண்ணி அடிச்சிருப்பான். அப்படித்தான் இன்னைக்கு இருக்கு. எல்லா சபைகளும் அப்படித்தான் நாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கா, போய்கிட்டு இருக்கு. விழிப்புணர்வு உண்டாக்கலையே, ஆக்கலையே. இந்த சத்தியத்தை பேசுற என்னைய கள்ளத்திருக்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் கள்ளத்திருக்கிறது என்னையும் சொல்றான், சொல்லிட்டு போட்டோம். இயேசுவையே பிசாசு பிடிச்சவன் சொன்னவங்களா கொஞ்சம் யூதர்கள். அது மாதிரி இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்களாம் ஏறக்குறைய யூதர்கள் மாதிரி இஸ்ரவேலர் மாதிரி ஆக்கப்பட்டதுனாலே ஆனதுனாலே வித்தியாசம் புரியாம இருக்கிறதுனாலே ஆரம்பத்திலேயே இயேசு கட் பண்ணார். ஆரம்பத்திலேயே இவன் எப்படிப்பட்டவன் மோசேயினுடைய ஆசானத்தில உட்கார்ந்து அந்த முறைய பேசக்கூடிய ஒரு ஆளு. ஒண்ணு. இரண்டாவது குறிப்பு, அதுலயே மத்தேயு 23 3 4 சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டையே இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டு முறையிலேயே அவன் நடக்கிறது இல்ல. ஓய்வு நாளை கடைபிடிக்கிறானான்னு கேட்கிறேன். ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, சனிக்கிழமை. 7ஆம் நாள் என்ன கிழமை? வாரத்தில் முதல் நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாளை பத்தி வித்தியாசம் தெரியாம, ஞாயிற்றுக்கிழமை வித்தியாசம் தெரியாம இருக்கான். இன்னைக்கு பெந்தைகோஸ்து போதகர்கள் தெரியும், பேர் காலையில ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் ஆண்டு இந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை சொல்றான் அந்த வார்த்தை. அப்ப என்ன அறிவு இருக்கு? இந்த அறிவு அடிப்படை அறிவியே இல்லாத சபைக்கு எப்படி அவன் நடத்துவான்? எப்படி சத்தியம் புரியும் அவனுக்கு? வேதனையான காரியமா இருக்கு இல்லையா? அதனால ஓய்வு நாள் சொல்றான், ஓய்வு நாளை பத்தி அவன் கடைபிடிக்கிறது இல்ல. அப்படின்னா நீ முழு காரியத்தையும் பழைய ஏற்பாட்டை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். பலி செலுத்துறது, ஆடை வெட்டுறது எல்லாம் நீ செய்யணும்ல. இன்னும் சொல்ல போனா லேவி வம்சத்திலிருந்து தான் வரணும். நீ லேவி வம்சமா? அவன் உன்னை ஏத்துக்கிறவே மாட்டானே. நீ புறஜாதி இல்லானே, புறஜாதியிலிருந்து கிறிஸ்தவனா வந்தவன் லேவி ஊழியத்துக்கு ஏண்டா போற? அவன் தான் உன்னை ஏத்துக்கிற மாட்டானே. லேவி 12 வம்சத்துல லேவி வம்சத்துலதான் ஊழியக்காரங்க வரணும், ஆசாரிகள் வரணும். நீ லேவி வம்சமா? பெரிய இவன் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஆர்வம் போல அழைக்கப்பட்டாருங்க. மோசே எதுக்கு எடுத்தாலும் நீ அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, வெக்கம் இல்லாம. சூடு சுரணையே இல்லையா உனக்கு? வேதனையான காரியத்தை சொன்னேன். அதனால தேவ பிள்ளைகளே பேசுவாங்க, அவங்களே செய்ய மாட்டாங்க. இந்த போட்டு வசனத்தை பாருங்க. அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதுங்கள். ஏனெனில் அவங்க நல்லா சொல்லுவாங்க, சொல்லியும் செய்ய மாட்டாங்க. வாயை திறந்து நல்லா சொல்லுவாங்களே தவிர
ஊருக்கு தாண்டி உபதேசம் அப்படின்னு சொல்லிடுவாங்க கடைசியில. 4ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷன் தோள்கள் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரல்ல கூட அவையில தொட மாட்டாங்க. அவ்வளவு மோசமான ஆள். இந்த பாரம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் தான் பாரம். அதை முதல் புரிஞ்சுக்கங்க. பேதுரு அந்த விளக்கம் கொடுத்தான். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல, நம்மாலும் நம்ம பிதாக்களாலும் சுமக்கக்கூடாத நுகத்தடிய புதுசா வந்த விசுவாசி மேல ஏண்டா சுமத்திருக்கேன்னு சொல்லி அவன் சொன்னான். அதுலயே 29, 28, 29 பாரமான இவை எல்லாவற்றையும் விளக்கிடுங்க. விசுவாசி புதுசா வர்றவங்க வேசித்தனத்துக்கு விலகணும், விபச்சாரத்துக்கு விலகணும், நோன்புள்ள சத்தத்துக்கு ரத்தத்துக்கு விலகணும், போதும்டா. மற்றபடி இதெல்லாம் அவங்க இது பண்ண வேணாம்னு சொல்லி அங்க தீர்மானம் பண்ணாங்க. இந்த பாரம் சுமக்கிறவங்க தான் யூதர்கள். மத்தேயு 11:28 சொன்னாரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எந்த பாரம்? இந்த நியாயப்பிரமாணம் பாரம் தான், 10 கட்டளைகள் பாரம் தான். என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே கற்றவங்க தான், அது போதுமானதா இருந்தா இந்த வார்த்தையை அவர் சொல்லி இருக்க மாட்டார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. இயேசுவின் உபதேசத்தை ஒருத்தன் கேட்காவிட்டா அவனுக்கு இளைப்பாறுதல் கிடையாது, நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. சாக்கடை தண்ணியும் நல்ல தண்ணியும் மிஸ் பண்ணி குடிச்சாருன்னா மதத்தாலதான் போகும். பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் மிஸ் பண்ணி பேசவே கூடாது. அது வேற, இது வேற. கர்த்தர் உங்க கண்களை திறக்கட்டும் தேவ ஊழியர்களே. ஆகவே மோசே வழியில நடக்கக்கூடியவர்கள் 1, 2வது சொல்லுவாங்க, அது செய்ய மாட்டாங்க 2. 3வது குறிப்பு 5ஆம் வசனத்திலிருந்து 7 வரை, மத்தேயு 23 5லிருந்து 7 வரை பாத்தீங்கன்னா, மனுஷர் புகழ்ச்சிக்காகவே எல்லாத்தையும் செய்யலாம். 5 தாங்கள் கிரிகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்வாங்க. காப்பு நாடாக்களை அகலமாக்கி வஸ்திர தொங்கல்களை விரிவாக்கி, அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து பின்னாடி ஒரு சாம மாதிரி ஒண்ணு போட்டு தொங்க போட்டுக்கிட்டே போவான், அது 2 பேரும் தூக்கிட்டு போவான். ஒரு பந்தா, ஒரு ஆடம்பரம். அந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா உடைகள், நடைகள், அவருடைய டிரெஸ்ஸுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் போல தோத்துருவான். அவ்வளவு டை, அவ்வளவு டிரெஸ், அவ்வளவு மேக்கப்பு. 1/2 மணி நேரம் தான் பிரசங்கம் பண்ணுவான், 1.5 மணி நேரம் மேக்கப் பண்ணிட்டு இருப்பான். 1/2 மணி நேரம் பிரசங்கம், 1.5 மணி நேரம் மேக்கப். பாஸ்டர் சொல்றேன், பாஸ்டர் இன்னைக்கு இந்த கெரியர் தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. மனுஷன் காண வேண்டும். முதல் விருந்துகள்ல உட்காருவாங்க. 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, விருந்து நடந்தா ஆளு அவன் பரிமாறிக்கிட்டு அவன் சொல்றவன போய், நல்லா போடு, நல்லா கறியை நிறைய போடு, நல்லா நிறைய போடு. அதனாலதான் பாத்தீங்கன்னா எலும்பு தோலுமா ஊழியத்துக்கு வந்தவன் இப்படி இருக்கு வயிறு. அந்த முதல்ல வயிறுதான் முன்னாடி நிற்கிறது தெய்வமா. வயிறு தேவன், முடிவு அழிவுன்னு போட்டிருக்கு. பிலிப்பியர் 3:19 போட்டிருக்கு. பூமி கருத்த வெளியே அவன் சிந்திப்பான். அந்த தொந்திய கயிற கட்டுறது கூட முடியல, கயிறு கூட 10 போகுது அவன் தொந்திய கட்டுறது. இப்படி இருந்தா அவன் பாதத்தை அவனே பார்க்க முடியாது. பாதம்னா சுவிசேஷத்தை குறிக்கும். சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறதுன்னா அவன் பார்க்க முடியாது. சுவிசேஷம் அவன் பார்த்தா மகனத்தான் பார்ப்பான். ரோமர் 14:18 அப்படிப்பட்டவங்க நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கவலை இல்லாதவர்களை வஞ்சிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். கவலை இல்லாதவன்னா முட்டா பையன் அர்த்தம். யாராவது வேதைகளா இருக்கீங்களோ, அறியாமையில் இருக்கீங்களோ, முட்டாத்தனமா இருக்கீங்களோ, உங்களைத்தான் அவன் ஏமாத்த முடியும். விவரம் உள்ளவனை ஏமாத்த முடியுமா?
2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 7ஆம் வசனத்துல எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறியாத பொம்பளை பிள்ளைகளுடைய வீடு இல்ல, இப்படிப்பட்டவன் நுழைஞ்சு அவனை வசப்படுத்துவானே போட்டிருக்கு. ஜாக்கிரதை. சகோதரிகள் நிறைய வசனம் கேட்பீங்க, ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்களா என்பதுதான் நல்லா இருக்கு. பிரசங்க நல்லா இருக்கு, பிரசங்க நல்லா இருக்கிறதுக்காக நான் பேசுறேன், நீங்க பாராட்டுறதுக்காக நான் பேசுறேன். நல்லா இருக்குன்னு சொல்றதுனால ஒண்ணும் புரோஜனம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா என்பதுதான் முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அறிஞ்சிக்கிறது, அறிஞ்சிங்களா என்பதுதான் பேச்சு. நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக பாராட்டுக்காக ஒருத்தன் பிரசங்கம் பண்றதா சினிமாக்காரனை விட அவன் மோசம். ஆகவே தேவ பிள்ளைகளே, சந்த வெளிகளிலே 7ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, சந்த வெளிகளிலே வந்தனங்களையும் மனசரால் ரவி ரவி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ரவி என்ன போதகர், போதகர் சொல்றதே அவனுக்கு தனி குதூகலமையா. பாஸ்டர் 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 சொன்னாலே அவனுக்கு ஆசை. தயவு செய்து நீங்க போதகர் ஆகாதீங்க சகோதரர்களே, போதகர் ஆகாதீங்க. அநேக விஷயங்கள நம்ம தவறுகிறோம்னு யாக்கோபுல 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதனால போதகர் சொல்றது சும்மா லேசான காரியம் கிடையாது. புலிவால பிடிச்ச மாதிரிதான், ஏண்டா பிடிச்சோம் நினைக்கக்கூடிய அளவுல ஆயிரும். உண்மையுள்ள ஊழியர்களையே அவ்வளவு போட்டு எடுக்கிறாருன்னா சாதாரண ஆளுகளை விட மாட்டாரு. எவனா இருந்தாலும் சரி, அதிக ஆக்கி அதிக தண்டனை அவனுக்கு கிடைக்கும். போதகராக விரும்பாதீங்க. நீங்க ஒரு பையன் சரியில்லை, படிப்பு வரல, வேலை இல்ல, பாஸ்டர் ஊழியத்துக்காக அவனை கொண்டு வாங்க. எதுக்கும் உபயோகம் இல்லாதவன ஊழியத்துக்கு கடைசியில அவ்வளவு கேவலமா போயிடுச்சு ஊழியம். அன்னைக்கு உள்ள ஊழியம் எல்லாம் கரண்ட்ல உள்ளவளை தான் ஆண்டவர் அழைச்சார். மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்க எல்லாம் வேலை செய்ய கரண்ட்ல உள்ளவளை தான் அழைச்சார். அப்படியே விட்டுட்டு வந்தாங்க. சோம்பேறிகளை யாரையும் ஊழியத்துக்கு அழைக்கல. மத்திய 9ஆம் அதிகாரத்திலே வரி வசூலிக்கிற மத்திய அரசாங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறான். ஏசு கூப்பிட்ட உடனே 9ஆம் வசனத்துல அப்படியே விட்டுட்டு வர்றான். இதுல ஊழியம், வேலையை அப்படியே விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு வர்றவன் ஊழியம். வேலையே இல்ல, இதையாவது செய்வோம். ஒரு 10 வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்து பாஸ்டர் பாஸ்டர் 50 100 வாங்கி இது ஒரு பிழைப்பா? ஒரு கடை வியாபாரம் வச்சு நடத்திடலாமே. ஒரு சின்ன ஒரு பட்டி கடையை வச்சா நீ பிழைச்சிடலாம். ஒரு வியாபாரம் நடத்தினீங்கன்னா உனக்கு ஏதோ கிடைக்கும். தெய்வ பக்தியின் வேஷத்தை தெரிந்து பிழைப்புக்காக ஊழியம் செய்யறவங்களே ஜாக்கிரதை, அதிக தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். பிழைப்புக்காக ஊழியம் செய்யாதீங்க. இந்த வேதவாத பரிசீலெல்லாம் இந்த போச்சு தான். மனுஷன் புகழ்ச்சிக்காக எல்லாரும் பாராட்டணும், எல்லாரும் மெச்சணும், எல்லாரும் நம்மளை புகழணும் தான் எல்லாத்தையும் செய்வானே தவிர இப்படிப்பட்டவன் இயேசுவுக்கு பொருந்துமா? ஏன் ஓரம் கட்டுறாரு? ஒத்து வர மாட்டான். அதனால ஆரம்பத்திலே கட் பண்ணார். 4வதாக 13ஆம் வசனத்திலிருந்து 15 வரை, மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 13 15 வரை வாசிக்கும் போது பரலோகத்தை கூட்டி போடுகிறார்களே இருக்கு. மாயக்காரராகி வேதபாரதிய பரிசீலே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசிக்காதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், அதில் நீங்களும் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறோம்ல. இன்னைக்கு உள்ள போதகர்கள் பெரும்பாலும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க புருஷங்க கேட்கிறவங்களையும் போக விடுறதில்லை. வேதனையோட சொல்றேன். 90% 100% பரலோகத்துக்கு போகாத பிரசங்கர் தான், போதகர்கள் தான், பிஷப்கள் தான், ரெவரண்ட்கள் தான் இன்னைக்கு திருச்சபைகள் முழுவதும் இருக்கிறாங்க. கண்டிப்பா போக மாட்டாங்க. அவங்க சபைகளையும் போக விட மாட்டாங்க. சத்தியத்துக்கு போனாங்க இவனுக்கு காசு கிடைக்காதுல்ல. மெட்ராஸ்ல ஒரு பெரிய சபையில 3 நாள் பிரசங்கத்தில் அழைக்கப்பட்டேன். முதல் நாள் பிரசங்கம் கேட்டு அடுத்த நாள என்ன கட் பண்ணிட்டாங்க. தயவு செய்து பாஸ்டர் வராது. 3 நாளா புக் பண்ணி முதல் நாளே என் பிரசங்க அவங்களுக்கு அவங்க சரியில்லை. என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, இவன் பிரசங்கம் கேட்டா சபையில ஒருத்தனும் இருக்க மாட்டான், வெவ்வேறு சபைக்கு வேற சபைக்கு போயிடுவாங்க. அப்படி பேசுறாரு இவரு. நம்ம எல்லாம் ஜனங்களை நான் தான் நம்ம பக்கம் கட்டி இருந்தா இவர் எல்லாம் ஏசுதான் 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 சொல்லி
மனுஷன் சபையில் இருக்க மாட்டான் சொல்லி விளக்கம் சொன்னாங்களாம். மனுஷரை பிரியப்படுத்துவதாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று கலாத்தியர் 1:10 அன்னைக்கே பவுல் சொன்னான். இங்க நானும் மனுஷரை பிரியப்படுத்தி நீங்க ஊழியம் செய்திருந்தா இன்னைக்கு பெரிய ஒரு பங்களா, ஒரு பெரிய காரு, எல்லாம் ஏசி ஓசி, ஏகப்பட்ட வசதியா இருந்திருப்பேன் இத்தனை வருஷமா. நான் வெளியிட்ட புஸ்தகம் காசையே மிச்சம் வச்சிருந்தாலே போதும். பெருமைக்கு சொல்லல, அவைகள்லாம் குப்பைகள். பங்களா இருந்து உடனே பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? ஏசி இருந்தா பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? அந்த ஏசி உள்ளவனுக்கு தான் கொரோனா வருதுன்னு சொல்றாங்க. எனவே ஏசி வச்சிருக்கலாம், ஏசி ஆஃப் பண்ணிடுங்க. நான் கொரோனாவை பாராட்டுகிறேன். எத்தனையோ பேருடைய தோலை உரிச்சிருக்கு. கொரோனாவாலே அமெரிக்கா ஆட்சியா போயிடுச்சு. இப்ப 2.5 லட்சத்துக்கு மேல ஜனங்க செத்துருக்கான். ட்ரம்ப் வந்து கட்டுப்படுத்த தவறிவிட்டார் என்று சொல்லி பைடன் என்ற ஒரு நபரை ஜனாதிபதியா இப்ப தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இப்ப உள்ள நியூஸ். காரணம் இந்த கொரோனா. எத்தனையோ எம்எல்ஏக்கள், சினிமா பிரபலங்கள், பாடகர்கள், மந்திரிகள், கோடீஸ்வரர்கள் காலி பண்ணது யாரு? இந்த கொரோனா தான். ஏழை எளிய அப்பாவி ஜனங்களை ஒண்ணும் செய்யலது. எதையுமே பணக்காரனோ ஏசியில் இருக்கானோ ஓசியில் இருக்கானோ பயந்துகிட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு 1000 கோடி 2000 கோடி பணம் எப்படி வந்தது? நான் சொல்றேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே ஒருத்தர் வீடு கட்ட முடியல, ஒரு நல்ல வாகன வசதி செய்யல, குடும்பம் நடத்த முடியல. இன்னைக்கு புருஷனும் மனைவி 2 பேரும் உழைச்சாதான் சாப்பாடு சரியா செய்ய முடியல. அந்த கதியில் இருக்கும் போது இத்தனை கோடி ஒருத்தருக்கு எப்படி வரும்? எப்படி வந்தது? நேர்மையா வந்திருந்தா, நடந்திருந்தா அந்த பணம் வருமா? லஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சத்தை நிமிர்த்துன்னு சகாய ஐயா ஒரு ஐயா சொல்றாரு. அதனுடைய கெதி என்ன? அவருடைய கெதி என்ன? ஏறக்குறைய ஒரு 26 இடங்கள்ல இழுத்து அடிச்சு நேர்மையா பேசுறதுனால ஒரு இடத்துலயும் தங்க விடாம செஞ்சு எல்லா இடங்களையும் மாத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நல்லதா போச்சு, பிரபலமாயிட்டார். மாத்துறதுனால பிரபலமாகி இப்ப தேர்தலில் வேற நிக்க போறான்னு வேற சொல்ற. உண்மை உள்ள அதிகாரிகள் ரொம்ப 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 அறிவு. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் நற்கிரிகளுக்கு அதிகாரிகள் அல்ல, துக்கிரிகளுக்கே பயங்கரமா இருக்காங்கன்னு சொல்லி பவுல் சொல்றான். அதிகாரிகள்லாம் துக்கிரிகளுக்கு தான் பயங்கரமா இருக்கான். இந்த கொரோனா அதை அடிக்குது. அப்படிப்பட்டவெல்லாம் அன்றாடு பாராட்டுகிறேன் கொரோனாவை. ஆகவே பரலோகராஜ்யத்தை பூட்டாங்க. அறிவியாகி திறவுகோலை எடுத்துக்கிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் விளக்கம், எதுக்கு எடுத்தாலும் பேச்சு, இன்டர்நெட், கூகுள், அந்த விளக்கம், இந்த விளக்கம், அமெரிக்கா, டெல்லி, லண்டன், எல்லா உலகத்தையும் அவன் சுத்தி வர்றான். அவனுக்கு தெரியாததே இல்ல. சத்தியம் வாங்க, சத்தியம் பேச முடியல, வாய் அடைக்கிறான். அவ்வளவு பேச்சாற்றல், திறமை. ஆனா அவன் பரலோகத்துக்கு போறது இல்ல. கடைசியில அவன் பேச்ச கேட்டு கையை தட்டி அவன் பின்னாடி போனவனும் பரலோகத்துக்கு போறது இல்ல. பூட்டி போடுறாங்க. இப்படிப்பட்டவனை போய் ஊழியத்தில் சேர்த்தா எங்க விளங்கும்? 5ஆவதாக 16ஆம் வசனத்திலே 10:23-16 வாசிக்கிறோம். குருடரான வழிகாட்டிகளே. யாரு? குருடரான வழிகாட்டிகள். குருடரான வழிகாட்டிகள் எப்படி வழிகாட்ட முடியும்? இங்க போ, இங்க போ, இத போ, நீயே குருடே, நீ எப்படி வழிகாட்ட முடியும்? மத்தவன நீங்க அப்படித்தான் வழிகாட்டிட்டு இருக்கான் குருடன். குருடன் அவனுடைய அர்த்தம் என்ன? எப்படி ஆனாங்க? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே
மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அதி விசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இல்லாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்க மனதை, அதான் ரகசியம், மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அவங்களுக்கு பிரகாசமா இல்ல. அதை அவங்க நம்பவே இல்லை. சுவிசேஷத்தை இன்னைக்கு எவன் பேசுறான்? அப்போஸ்தலர் நிருபங்கள் இன்னைக்கு எவன் பேசுறான்? வெளிப்படுத்துற விசேஷத்துக்கு எவன் விளக்கம் கொடுக்கிறான்? ஆழமான அருமையான சத்தியமா இருக்கிறதுனால இந்த பக்கமே வராம நீதிமொழிகள், சங்கீதம், பழைய ஏற்பாடு இதையே தான் பேசுறான். இந்த சுவிசேஷம் கேட்டா மறைபொருளா இருக்குன்னு கேட்கிறான். கெட்டு போறான், நாசமா போறான்னு அர்த்தம். அதுலயே 3ஆம் வசனம் போட்டுருக்கு. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவனுக்கு அது மறைபொருளா இருக்கும். இந்த வசனத்தை படிக்க. எங்கள் சுவிசேஷம் மறைவா ரொம்ப கடினமா இருக்குன்னு ஒருத்தன் சொன்னா, கெட்டு போறவனுக்கு தான் அது மறைவா இருக்குமே தவிர மற்றபடி அல்ல. நானெல்லாம் பெரிய அறிவாளியோ ஞானியோ படிச்சவனோ பெரிய மேதையோ அல்ல. ஒரு பாமரன், படிப்பறிவில்லாத ஒரு ஏழை எளியவன், ஒன்னும் தெரியாதவன். இந்த சுவிசேஷத்தை ஏன் பேசுறேன்? வெளிப்படுத்துற விசேஷத்துக்கு ஏன் விளக்கம் கொடுக்கிறேன்? எதிரே நிருபங்களை விளக்கம் கொடுக்கிறேன், நிருபங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். ஏன் மேல இருந்தா குறிச்சேன்? இதை விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். சுவிசேஷங்களை விசுவாசிக்கிறேன். இந்த ஒளிய அவன் வேத பண்டிதர் அறிவாளியா இருக்கிறதுனால இத விசுவாசிக்காம போயிட்டான். இது என்னடா, நாங்க எவ்வளவு கற்றுக்கோம், எவ்வளவு அறிவாளி, இங்கிலீஷ் தசு புசுன்னு பேசிக்கிட்டு இருந்தா அறிவாளி இங்கிலீஷ் மேதன்னு சொல்றது. அவனைத்தான் பிசாசி, ஆகா இவன் தானா நம்மான்னு சொல்லி மனக்கண்களை குருடாக்கி, சத்தியமே தெரியாது, பேசுவான், சத்தியம் தெரியாது. அதனால அவனை சேர்ந்தவர்கள் குழியில விழுகிறார்கள், அவனும் குழியில போயிடுவான். இவன் குருடரான வழிகாட்டி. 5வது சொல்லி முடிக்கிறேன். அதனால 16ஆம் வசனத்திலையும் 23ஆம் வசனத்திலையும் 24ஆம் வசனத்திலையும் 26ஆம் வசனத்திலையும் இந்த குருடரான வழிகாட்டிகள் உடைய செய்திகள் எல்லாம் அங்க போட்டிருக்கு. 23ஆம் வசனத்துல தசமபாகத்தை பத்தியே பேசுவான். வாயை திறந்தா பணம் 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 பணம். சீரகத்துல கூட வந்துறாங்க தசமபாகம். ஆனா நீதி நியாயத்தை செய்யறது இல்லை. அவன் குறிக்கோளே பணம் தானே. எந்த திட்டம் போட்டாலும் பணம் தானே. கர்த்தர் சொன்னாலும் வாயை திறந்தாருன்னா இவனுக்கு ஆதாயத்துக்கு தான் அது முடியுமே தவிர மக்களுக்கு ஆதாயமாக, மக்கள் தொண்டாக, மக்களுக்கு பிரயோஜனமா எந்த திட்டம் இருக்கு? அது எந்த இதுல இருக்க? வேதனையான காரியம். பிள்ளை குட்டி பேர பிள்ளை இருக்கிறவனுக்கு ஒருத்தன் சேர்த்து வைக்கிறான்னா, பிள்ளையே இல்லாதவன் அவன் கேட்கிறான் வாயை திறந்தா பணம் பணம் பணம். எவனுக்கு நான் சேர்த்து வைக்க போறேன்? ரொம்ப அநியாயமா இருக்கு. அதனால பணத்தை சார்ந்து, பணத்தை நம்பி, பணத்தை பெருமையா பேசுகிற எந்த ஊழியக்காரனாலும் சரி, அவன் குருடைய முட்டா பையனை தவிர அவன் அறிவாளியோ தேவ ஊழியக்காரனோ கிடையாது. ஆரம்பத்திலேயே கட் பண்ற நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுதலும் உண்டு, மனசுகுமாரனுக்கும் தலை சாக்க இடம் இல்லைன்னு சொல்லி ஆரம்பத்திலே கட் பண்ற. சரி, இப்படி சொன்னதுனால அவன் நல்லவனா இருந்தா, ஐயா எல்லாத்தையும் விட்டுற, நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கேன் ஐயா, வாயில வந்துச்சா அப்படியே இருக்கிட்டானே. அப்ப இவன் ஊழியத்துக்கு லாக்கியா, இவன் கூட்டி போனா என்ன கதியாகும்? ஆகவே இருவரில் யார் என்ற தலைப்பிலே முதலாதவன் கைவிடப்படுகிறான், வேதபாரகன் கைவிடப்படுகிறான், புறக்கணிக்கப்படுகிறான். இரண்டாவது சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது வந்து சீசே. யாரு? சீசே. அவன் சொல்றான் ஆண்டவரே, அவன் போதவரேன்னு சொன்னான். இவன் சொல்றான் ஆண்டவரே ஆண்டவரே. அர்த்தம் என்னை ஆளுகிறவரே, அந்த அர்த்தம் தான். ஆண்டவர்னா ஆளுகிறவர்னு அர்த்தம். ஆட்சியாளர், நான் அடிமை, நீங்க எஜமான், அந்த அர்த்தம் தான் ஆண்டவன் சொல்றது.
இவன் எடுத்த உடனே இவன் பேச்ச பாருங்க, ஆண்டவரே எங்க அப்பா இறந்துட்டாரையா, போய் நான் அடக்கம் பண்றதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அப்பா விட, சடங்காச்சாரங்களை விட, சொந்த பந்தங்களை விட என்னை நேசிக்கிறானா ஒரு டெஸ்ட் பண்றாரு. இறக்கம் இல்லாதவர்ல இயேசு என்ன அப்பா சாவு போட அனுப்பாம சொல்லிட்டாருன்னு சொல்லி சிலர் தப்பா சொல்றாங்க. இயேசுவ ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. அவன் அங்க போகாட்டினா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். உறவினர்கள்லாம் இவெல்லாம் ஒரு மகனாயா ஊழியம்னு போறான், வெத்த தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யல, என்ன ஊழியக்காரன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. 2 சொந்தக்காரன் வீட்டு சொந்த குடும்பம் அவன் மதிக்காது. 3 ஏகப்பட்ட குறைகள் இருக்கு அவனுக்கு. இதுக்கெல்லாம் மீறி என்னை நேசிக்கிறானா, என் சுவிசேஷத்தை விரும்புகிறானா என்பதுதான் அங்க ஒரு டெஸ்ட். மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ற. மருத்துவரை எப்படி அடக்கம் பண்றதுன்னு கேட்டா, வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே உயிர் உள்ள ஒன்று பேர் பற்றும் செத்தவனாயிருக்கிறாய் அங்க ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சொல்றார். அவனுக்கு உயிர் இருக்கு, ஆனா செத்தவனா இருக்கான். அப்ப உயிர் தான் ரத்தம்னு அர்த்தம். ரத்தம் தான் உயிர். அதனால எத்தனையோ பேர் இன்னைக்கு ரத்தம் இருக்கிறதுனால உயிரோட தெரியலாம், ஆனா அவன் ஆத்துமா செத்தவனா இருக்கான். ஆத்துமாவிலே அவன் செத்தவன். 2:1 இருக்கு. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை கர்த்தர் தேவன் உயிர்ப்பித்தார். அக்கிரமம் பாவம் மரிச்ச நிலைமைன்னு அர்த்தம். எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னு இருக்கு. நீங்க அநேக பேர் ஆத்மாவில செத்தவனா இருக்கான், ஆனா சரீரத்துல ரத்தம் இருக்கிறதுனால உயிரோட தெரியுறான். இதுதான் அர்த்தம். சரீரத்துல செத்த அப்பாவ ஆத்மாவில செத்த என்ன செய்யட்டும், அடக்கம் பண்ணட்டும். நீ என்னை பின்பற்றுவான்னு சொல்றதுடைய அர்த்தம் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு அர்த்தம். அதனுடைய அர்த்தம் அதான். இன்னொரு சுவிசேஷத்துல அதுக்கு விளக்கம் போட்டுருக்கு. லூக்கா சுவிசேஷம் அதை படிங்க. 9ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை படிங்க. அதற்கு இயேசு மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். நீ போய் பிரசங்கி, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. இயேசுவை பின்பற்றுவதற்கு அடையாளம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாலே இயேசுவை பின்பற்றுறது அர்த்தம். இயேசுவை பின்பற்றுகிறவன் சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணுவான். இயேசுவை பின்பற்றல என்பதற்கு அடையாளம் பழைய ஏற்பாடு மோசே ஆரோன் இதையே சொல்லி திரிகிறவன் இயேசுவை பின்பற்றல என்று புரிஞ்சுக்கங்க. கிறிஸ்தவ போதகர்ல அவன் நியாயப்பிரமாண போதகரா இருக்க விரும்புறான்னு 1 தீமோத்தேயு 1:7 இருக்கு. நியாயப்பிரமாணம் சொன்னாலே நல்லவனுக்கு ஒண்ணு நியமிக்கலையே. இந்த வசனத்தை படிங்க, 8ல இருந்து படிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8ல இருந்து. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரிச்சா அது நல்லது என்று நாங்க அறிஞ்சிருக்கோம். ஆனா எங்களுக்கு அப்போஸ்தலருக்கு தெரிந்திருக்கிறபடி அவன் சொல்றான் விளக்கம். நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படல. அக்கிரமக்காரனுக்கும் அடங்காத படாரிகளுக்கும் பக்தியே இல்லாதவனுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தமான ஆளுகளுக்கு சீர்கெட்ட முட்டா பையங்களுக்கு தாய் தகப்பன்மாரே அடிக்கிறவனுக்கு கொலைபாதகனுக்கு வேசித்தன விபச்சாரக்காரனுக்கும் ஆணுக்கு ஆண் கல்யாணம் பண்றவனுக்கும் ஒரு சபையில் இருந்து ஒரு சபையை திருடுறவனுக்கும் பொய்யே வாயை திறந்தா பொய்யே
பொய்யான இருக்கிறவர்களுக்கு பொய்யான சத்தியம் போடுறவனுக்கு நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தினுடைய எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின்படி ஆரோக்கியமான இயேசுவின் உபதேசத்திற்கு எதிரடியாய் இருக்கிற எந்த செயலா இருந்தாலும் அதுக்கு விரோதமா அந்த நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்கே தவிர வேற அல்ல. அது 7ஆம் வசனத்திலே அதைத்தான் விரும்புகிறார்கள். நான் சொல்லுவது என்னதென்றும் 7 படிங்க. நான் சொல்லுவது என்னதென்றும் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகரா இருக்க அவன் விரும்புகிறான். அவன் சொல்றது என்னதுன்னு தெரியல, அவன் செய்யறது என்னன்னு தெரியல, அவன் என்ன பேசுறான், என்ன செய்யறேன், எந்த காலத்துல இருக்கோம், எந்த காலத்தை பத்தி பேசுறோம், கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவத்தை பத்தி சொல்றோமா, யூதர்களுக்கு சொல்லப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்ட காரியத்தை இப்ப லேட்டஸ்டா உள்ள விசுவாசிகளுக்கு எப்படி நான் சொல்றோம் சொல்லலாமா? இந்த அறிவே அவனுக்கு தெரியாது, இருக்காது. நியாயபூர்வமான போதகரா இருக்க விரும்புறான். நம்ம பேச்சு பரிசாமெல்லாம் பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கு. அதுக்கு ஒரு கூட்டம் கையை தட்டான்னா இவனை விட அவன் கேடு கட்டவன் சொல்றேன். மக்கள் ஆதரவு இருக்க போய் தானே அவன் பேசுறான். கிறிஸ்தவ மக்களே விழிப்படையுங்க. நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படல. நீதிமான் யார் தெரியுமா? யார் தெரியுமா? ரோமர் 3 அதிகாரத்திலே நீதிமான் யாரு? ரோமர் 3 அதிகாரத்திலே 23, 24 படிங்க. எல்லாரும் பாவம் செய்து உலகத்தில் உள்ள எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போயிட்டாங்க. இலவசமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஒருத்தன் கூட அதுக்கு முன்னாடி நீதிமான் இல்ல. பாத்தீங்களா? அன்றியும் நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, ஒருத்தன் கூட கிடையாது போட்டிருக்குதான் உண்மை. ஆதாம் இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எடுத்துக்கிட்டா எல்லாரும் பாவம் செய்து ஏகமா கெட்டு போனாங்க. ஒருத்தன் கூட நீதிமான் இல்ல. அதான் 23ல போட்டிருக்கு. எல்லாரும் மகிமை இழந்துட்டான். ஆனா எப்படி நீதிமான் ஆனான்னா இயேசுவின் ரத்தம், இயேசுவை பற்றும் விசுவாசம், இலவசமாக இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரனை ஏற்று ஞானஸ்நானம் பெற்றவர்கள், கிறிஸ்தவர்களா இயேசுக்கு வந்தவர்கள் எல்லாரும் என்ன ஆகுறாங்க? இலவசமாய் நீதிமானாக்கப்படுறாங்க. அந்த நீதிமானுக்கு நியாயப்பிரமாணம் விதிக்கப்படவில்லை. புரிஞ்சுக்க. நீ கிறிஸ்தவனா இருந்தா உனக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, விதிக்கப்படல. ஆனா அதையே பேசுனா, கிறிஸ்தவனுக்கு பேசுறானா அவனோட ஒரு அயோக்கியம் யாரு? அவனோட ஒரு கேடு கட்டவன் யாரு உலகத்துல? வேதனையோடு சொல்றேன். போதகரை வையறதுக்கு எனக்கு ஆசை இல்லை, நான் போதகர் தான். அந்த மாதிரி என்ன எனக்கு இல்ல. வேதனையோடு சொல்ல. கெடுத்துட்டாங்க, சபைகளை நாசம் பண்ணிட்டாங்க. ஓப்பு சரியில்லைன்னு மாற்றிடுவதை புரட்சி பண்ணாருன்னா சரியில்லைன்னு சொல்லி விட்டுட்டு அப்போஸ்தல உபதேசத்துக்கு நல்லவனா இருந்தா அவன் பேராலே ஜெர்மனிலேயே ஒரு லூத்தரன் சபைன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறான். அவனோட சேர்ந்தவங்க எல்லாம் பெந்தேகோஸ்தையே ஆரம்பிக்கிறான், செவன்த் டே ஆரம்பிக்கிறான், மெத்தடிஸ்ட் ஆரம்பிக்கிறான், லண்டன் மிஷன், அமெரிக்கா மிஷன் ஏன்டா ஆரம்பிக்கிறீங்க? சிபி நாங்க தான் பெந்தேகோஸ்தை ஏன்டா ஆரம்பிக்கிறீங்க? அப்படியே எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆதி அப்போஸ்தல உபதேசம் அந்த நிருபங்கள் பக்கம் வந்திருந்தீங்கன்னா இயேசுவை தலைவராக்கி, இயேசுவே ஏற்கனவே தான் தலைவரா இருக்காருல்ல, அவர் தலைவராக்கி இந்த போட்டுக்குள்ள தலைவர் இயேசு கிறிஸ்து தலைமையிடும் பரலோகம். இதான் உண்மை. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குதுன்னா அதான் ஹெட் ஆஃபீஸ். கொலோசியர் 2:10 இயேசு தலைவரா இருக்காரு, அவர் தான் தலைவர். இப்ப நீங்க சபைகள் முழுவதும் ஸ்தாபனங்கள் முழுவதுக்கு தலைவர் இருக்காரு. பிஷப் பிரதான மேற்பர் இருக்குன்னு சொல்றீங்க. பிஷப் அதான் பிஷப் பேராயர் சொல்ற. நீ பேராயரா இயேசு பேராயரா? சொல்லு. நீ தலைவரா இயேசு தலைவரா? இதுக்கு என்ன பதில் சொல்ற? உலக பிரகாரமான ஒரு அரசாங்க ரிஜிஸ்டருக்கு ஒரு டெஸ்டுக்காக கணக்கு வழக்கு கொடுக்கறதுக்கு வேணா இருந்துட்டு போய் தொலை.
அதை நான் சொல்லல. கிறிஸ்தவத்துக்கு, ஆன்மீகத்துக்கு, ஆவிக்குரிய சபைகளுக்கு இயேசுவே தலைவர், அவரே முதல்வர், அவரே ஹெட் ஆபீஸ், அவரே தலைமையிடம். இதை தவிர வேற ரூட் இல்லை. அதனால தேவ பிள்ளைகளே, இந்த சீசன் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றானா என்பதை சோதிக்கிறதுக்கு கடினமான ஒரு வார்த்தையை சொல்றாரு இயேசு. அந்த சீசன் உடைய தன்மை என்ன, அந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆனா எல்லாம் எடுத்து வாசிக்காதீங்க, டைம் இல்ல. முதல் காரியம், எல்லாரையும் இயேசுவுக்காக வெறுக்கிறவன் தான் சீசன். லூக்கா 14:26. எல்லாவற்றையும் இயேசுவுக்காக ஒருத்தர் வெறுக்கிறான்னா, அப்பா அம்மாவை கூட வெறுக்கிறானா, மனைவி பிள்ளைகள் கூட வெறுக்கிறானா, சொல்ல போனா அவனுக்குன்னு ஒரு திட்டத்தை எல்லாத்தையும் வேண்டாம்டா, ஏசுதான் எனக்குன்னு சொல்லி ஒருத்தர் லாஸ்ட் முடிவுக்கு வர்றான்னா அவன் பேர் தான் சீசன். ஒண்ணு. இரண்டாவதாக, தன் சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவதே சீசன். 27ஆம் வசனம், லூக்கா 14:27. தன் சிலுவை அப்படின்னா தன்னுடைய பாடுகள். உலகத்துல பாடு இல்லாதவனே உலகத்துல கிடையாது. நான் 3 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன், அடிபட்டிருக்கேன், இயேசுக்காக பாடுபட்டிருக்கேன், எவ்வளவோ வகையில இழந்திருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவோ சொல்ல முடியாது. ஆனா அது ஏன் சிலுவை, என்னுடைய சிலுவை தான். ஆனா இயேசுவை விடல, பின்பற்றி போயிட்டு தான் இருக்கேன். 2:27 இயேசுவை தன் சிலுவை சுமந்து கொண்டு பின்பற்றுவது தான் சீசன். 2. மூன்றாவதாக 33ஆம் வசனத்திலே, லூக்கா 14:33, தன்னுடைய இயேசுவுக்காக வெறுக்கிறவன். தன்னுடையதுன்னா தனக்குன்னு ஒரு திட்டம், தனக்குன்னு ஒரு செயல், ஒரு எய்மு, ஒரு தரிசனம், ஒரு வெளிப்பாடு, தனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருப்பான் இல்லையா, அது இயேசுவுக்காக வெறுக்கிறவன் தான் சீசன். எல்லாரும் அதை செய்ய மாட்டாங்க, எல்லாரும் அது இருக்க மாட்டான். உலகத்தான் ஒரு புலவர் பாடுறான், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கென்று எதுவும் ஆளாமல் என் தலைவர் வழியில நடப்பான்னு உலக புலவர் பாடுறாங்க. அதை விடவா சீசன் கேவலமானவன்? இங்க போட்டு தன்னுடைய இயேசுவுக்காக வெறுக்கிறவன். லூக்கா 14:33. நாலாவதாக, முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை மீறுகிறவன் தான் சீசன். மத்தேயு 15:2. உங்களுடைய சீசர்கள் எல்லாம் முன்னோர்கள் பாரம்பரியத்தை மீறுறாங்களேன்னு ஒரு குற்றச்சாட்டு வேதவாரம் பரிசையில் சொன்னாங்க. முன்னோருடைய பாரம்பரியத்தை மீறுறவன் தான் சீசன். நீ இயேசுக்கு சீசனா இருந்தா பாரம்பரியத்தை நீ மீறணும். அம்மாவாசி ஜபம், நடுநிச ஜபம், எந்த ஜபம் இல்ல, பாரம்பரியம். யாவேசின் ஜபம், எஸ்தரின் ஜபம், எலியாவின் ஜபம், தானியேலின் ஜபம், எஸ்தரின் ஜபம். அப்ப இயேசுவின் ஜபம் இல்லையா? இயேசுவின் ஜபம் எவனா சொல்றான வாய்ட்டு வந்து இயேசு கற்றுக் கொடுத்த நான் நீங்க ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது மத்திய 6:9-13 வரை சொல்லி கொடுத்தாரு. ஏன் சொல்றாங்க? சில பாரம்பரிய சபையில மனப்பாடமா வாசிக்கிறான். அது ஒரு வகையில நான் பாராட்டுறேன். விளக்கம் தெரியுதோ தெரியலையோ, எல்லா ஆராதனையிலையும் மனப்பாடமாவது வாசிக்கிறான், பாராட்டுறேன். ஆனா மற்றபடி அதுக்கு வித்தியாசம் தெரியாது. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாம திரும்ப மண்ணையும் சோறையும் குழப்பி சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. ஆகவே முன்னோருடைய பாரம்பரியத்தை மீறணும். பண்டிகை கொண்டாடுறது, 7 வார்த்தை பேசுறது, கிறிஸ்துமஸ் பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை, கல்லறை பண்டிகை, எத்தனை பண்டிகைடா. இப்ப போன வாரம் கூட அர்ப்பின் பண்டிகையா, எத்தனை பண்டிகை தான் கொண்டாடுவீங்க. இந்த பாரம்பரியங்கள்லாம் மீறியவன் இயேசுவின் சீசன். அடிமைப்பட்டவன் கிடையாது. அவன் செய்யறான், இவன் செய்யறான், இவன் செய்யறான். இத்தனையும் சொல்றவன் இயேசு செய்யறான்னு சொல்றியா உன் வாயில? அதனால பாரம்பரியத்தை மீறியவன் தான் இயேசுவின் சீசன். நான் 5வது சொல்லி முடிக்கிறேன். இயேசுவுக்காக மரிக்க துணிகிறவன் தான் இயேசுவின் சீசன். யோவான் 11:14 சொல்லி முடிக்கிறேன், அதை படிங்க. யோவான் 11:16. திரிவு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீசர்களை பார்த்து, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள்
அல்லேலூயா. மற்றவெல்லாம் பயந்துகிட்டு இருக்கான். கல்லறிஞ்சு இப்பதானே விரட்டினாங்க, திரும்பவும் அங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஏசு நான் அப்படித்தான் போவேன், அவனை எழுப்ப போறேன், லாசர் செத்துட்டான், நித்திரையா இருக்கான், எழுப்ப போறேன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரும் பயப்படுறாங்க, கல்லறிஞ்சு கொல்ல போறாங்க. ஜாகிரதை உதவிட்டு அதுல தோமா சீசன் சொல்றான், அவரோடு கூட மறிக்கும்படி, பிழைக்கும்படி அல்ல, மறிக்கும்படி. சென்னைக்கு போறவெல்லாம் பிழைக்கத்தான் போறான். தோமா ஒருத்தன் தான் மறிக்கும்படி போறான். சென்னைக்கு போறவெல்லாம் பிழைப்புக்கத்தான் போறான். தோமா ஒருத்தன் தாயா சென்னைக்கு மறிக்க போனான். உண்மையிலேயே அவன் அங்கு சொன்னபடியே மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு சாந்தோம் சர்ச்சில் இன்னைக்கு கல்லறை இருக்கு. ஏவே அந்த போய் பாக்குறான். ஐயா கல்லறை, அம்மா கல்லறை தான் போறானே தவிர சோமா கல்லறை எவனாவது பாக்குறானாடா? அநியாயமா இருக்கு. போனா பீச் பார்க்கணும், பார்க் பார்க்கணும், அதை பார்க்கணும். இதுக்காகவே வேன்ல போறானே. ஏன் சோமா கல்லறை பார்த்தால உனக்கு உணர்வாது வரும்ல? சீசே அந்த ஜீவனை இயேசுக்காக இருக்கிறவன் தாயா சீசன். இப்படிப்பட்ட சீசனை போக விடல இயேசு. போறேன்னு சொல்றான், வேணாம்பா வா என்னை பின்பற்றி. இவன் தான் இயேசுக்கு தேவை. வேலுள்ள வேத பாருங்க, பெரிய ஜெண்டில் மேல் ஞானி அறிவாளி, அப்படியே எதுக்கு எடுத்தாலும் தொடச்சிக்கிட்டே போட்டுக்கிட்டு சென்று அடிக்க வைக்க எல்லாம் நீட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி பட்டவன் இயேசுக்கு தேவையில்லை. வந்தாலும் தேவை, எங்க போனாலும் பின்பற்றி. அவன் பாருங்க பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. இவனுக்கெல்லாம் அப்படி பேச தெரியல பாவம் சீசனுக்கு. எங்க போனாலும் பின்பற்றி வருவேன், பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆரம்பத்திலே கட் பண்ணி போறான்னு சொல்றாங்க. இருவரில் யார் என்ற தலைப்பிலே சீசனே செலக்ட் பண்ணப்பட்டார், தெரிந்து கொள்ளப்பட்டார். வேதபாரகன் கைவிடப்பட்டார். ஆகவே நீங்களும் நானும் சீசர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீசர்களுக்கு தான் முத கிறிஸ்தவங்கன்னு பேரு. அப்போஸ்தலர் 11:26 முத இயேசுவின் சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவன் பேரு. யோவான் 9:27-28 யூதர்கள் மோசேயின் சீசர்கள் சொன்னாங்களே, அவங்க கிறிஸ்தவங்க அல்ல. பழைய ஏற்பாட்டுல எவனும் கிறிஸ்தவன் அல்ல. எவனும் சொல்றேன், எந்த ஆளா இருந்தாலும் கிறிஸ்தவன் கிடையாது பழைய ஏற்பாடு. இயேசுவின் சீசர்கள் எந்த ஜாதியிலிருந்து, எந்த இடத்திலிருந்து, சகல ஜாதியிலிருந்து இயேசுவின் சீசர்களாகி பிதாகுமார பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்று அவர் கட்டளையிட்ட யாவையும் கைகொள்ளும்படி போதிக்கப்பட்ட அந்த கூட்டம் தான் இயேசுவின் சீசன். அவன் தான் கிறிஸ்தவன். அந்த கிறிஸ்தவனை தான் இயேசு பின்பற்ற சொல்றார். செலக்டாகிறான். வேதபாரகன் பழைய ஏற்பாட்டுக்காரன் எவ்வளவுதான் கைவிடப்படும். இருவரில் யார் என்ற தலைப்பிலே இயேசுவின் சீசனே உயர்த்தப்படுகிறான், செலக்ட் ஆகிறான். நீங்களும் நானும் இயேசுவின் சீசனாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.